ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ஒரு மலையை பார்க்குறோம் இல்லையா? அது வந்து ஒரு டைமில் வந்து லவ் பண்ணுறவங்களுக்கு வந்து அதுதான் ப்ளேஸு. ஆக்சுவலி வந்து 2 மாடு இருக்குது, அது எங்களோட மாடு தான். இப்போ பாப்பா வந்து வரப்பில் நடந்து போயிட்டுருக்கா. 2 பக்கம் வந்து நெல் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மலாட்டை செடி போட்டிருக்காங்க. இந்த பக்கம் வந்து உளுந்து செடி போட்டிருக்காங்க. அவங்க தாத்தா வந்து குரல குத்தால சாரிக்கு அது உள்ளே போயிட்டே இருக்கா. இதுதான் அந்த உளுந்து செடி. இது மாதிரி இடத்துக்குலாம் போகும்போது மனசே வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், மிளகா செடிலாம் போட்டிருக்காங்க. அந்த பக்கம் ஒரு மிளகா செடி போட்டிருக்காங்க. நாங்கள் போயிட்டு பார்த்தா ரொம்ப கிட்ட ரொம்ப நெருக்கமாக அழகாகவே இருக்குது. ஒரு விஷயத்தை நம்ம உற்பத்தி பண்ணும்போது அதை ஒரு சந்தோஷமே வேறு மாதிரி இருக்குது. பட் இது வந்து எங்களோட கழனி தான். பட் நாங்கள் இதெல்லாம் எதுவும் பண்ணலை. எங்கள் மாமா தான் இதெல்லாம் பண்ணாங்க. ரொம்ப அதாவது கஷ்டம் இருந்தாலும் கடைசியாக வந்து ஒரு விளைச்சல் இருக்கும்போது அதில் எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குமோ அந்த மாதிரி தான் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் தான் இப்போது முள்ளங்கி எடுத்துருக்காரு. முள்ளங்கி செடியும் போட்டிருக்காங்க, உளுந்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் நான் வந்து எடுத்திருக்கேன். நான் அடுத்த வாட்டி சார்ட்டில் அதெல்லாம் போடுறேன். சார்ட்ஸில் நான் வீடியோ போடுறேன். ஃபுல் வீடியோ அதில் போட முடியல. சார்ட்ஸ் எடுத்துகிட்டு நான் என்னென்ன கையிலேருந்து கொண்டு வந்தேன்னு போடுறேன். அதே மாதிரி மாமா வந்து அவங்க மேலேருந்து தேங்காயெலாம் எங்களுக்காக ஊருக்கு போகிறதுக்காக எல்லாமே எடுத்து வச்சுருந்தாங்க. இளநீ கேட்டோன்றதுக்காக இளநியும் வந்து 2-3 காய் எடுத்து போட்டாங்க. சாருக்கு எனக்கு இளநிலாம் வேண்டாம், எனக்கு அது உள்ளே இருக்கிறது தான் வேணும், தேங்காய் தான் வேணும், வழுக்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தா. அதுவும் வந்து கொடுத்து பார்த்தோம், தண்ணி குடிக்கவே இல்லை. அதுக்கப்புறமா நான் ஒன்று குடிச்சிட்டேன், எங்கள் வீட்டுக்கார் 2மே குடிச்சிட்டாங்க. மாமா வந்து அது வேணான்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அவளை கம்பல் பண்ணி கேட்டோம். பாப்பா வேண்டாவே அப்படின்ட்டா. ரொம்ப நிம்மதியாக பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இருந்ததுன்னா அது இந்த மாதிரி இடத்துல தாங்க கிடைக்கும். சாரிக்கு அவங்க தாத்தா அது வெட்டுறாருன்ட்டு சவுண்டாக இருக்குன்னு காதை முடிக்கிறான் அழகா. அப்பா அது சாப்பிட்றாங்க. பாப்பாவுக்கு ஊட்டி விட்டாங்க. பாப்பாவும் வந்து அதை வாங்கிக்கிட்டான். அவங்க தாத்தா கீனி கொடுக்குறாங்க. அப்புறமா அதை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா அவன். ஜாலியாக இருக்குது, நம்ம இன்னொரு வாட்டி போகலாமாம்மா அப்படின்னு கேட்குறா சார்விகா. தண்ணி கொடுக்குறாங்க. இப்போ ட்ரை பண்ணுறோம், பட் அவள் வேண்டாம் அப்படின்னுட்டா. அப்புறம் அவங்க அப்பாவே அதை குடிச்சிடுறாங்க. சரி ஓகேன்ட்டு இப்போ அவர் திரும்ப ஒரு 4 செடியும் 4 மட்டும் மிளகா கொண்டு வர சொன்ன எடுத்துகிட்டு வந்தார். பார்க்கறது நான் கழனியில் இருக்க கிணறு தான் பார்த்துட்ருக்கேன். அதில் வந்து குட்டி குட்டி மீன் ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்துட்டு இருந்தேன். அதுதான் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் செடி கூட அங்கே இருக்குது. நெல்லிக்காய் மரம் கூட ரொம்ப கொட்டி போச்சு. இருக்கிறத வரைக்கும் மட்டும் சும்மா ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறமா அங்கேயே நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னாங்க அவங்க. வாட்டர் மெலனும் நாங்கள் போட்டிருந்தோம். சரி அதை உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. சாருக்கா ஸ்லிப்பர்லாம் மூவ் பண்ணிட்டு தான் உட்காருவேன் அப்படின்ட்டு இருந்தா. அப்புறமா அவளும் வந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தா, நல்லா இருக்குன்னுட்டு இருந்தா. அப்புறமா கோவப்பட்டுட்டா, எனக்கு தண்ணி கொண்டு வரல, தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக இருந்தா. அதுக்கப்புறம் நார்மலாகிட்டாங்க. நாங்கள் அதை அங்கேயே உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இடத்துல உட்காந்து சாப்பிட்றது, ஃபீல் பண்ணுறதுலாம் பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மனசே நிம்மதியாக இருந்துச்சு. அங்கே 4 வார்த்தை வந்து ஃபேமிலியாக ஜாலியாக பேசும்போது நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக நான் வந்து என்னென்ன கணினிலேருந்து கொண்டு போனேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ ஷார்ட்ஸ் எடுத்து போடுறேன். நன்றி ஃப்ரெண்ட். சாருக்கா கோவமாயிட்டா பாருங்கள். ஓகே பாய், தேங்க்யூ.